You are welcome on behalf of Itsoft Talk Madurai. நண்பர்களே, இந்த VCD மூலம் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த VCD மூலம் நாம் காணவிருப்பது fill in the blanks. அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு மிகவும் எளிதாக மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய ஒரு தலைப்பு இது. இந்த fill in the blanks என்ற தலைப்பிலே 3 விதமான முறைகளில் வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. ஒன்று, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் 10 விதமான டேஷ்கள் இருக்கும். அந்த 10 டேஷ்களுக்கும் ஒவ்வொரு டேஷ்க்கு 5 விடைகளை கொடுத்திருப்பார்கள். அதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம எந்த விடையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த விடைக்கான நம்பர் தான் நாம் கோடிங் சீட்டில் ஷேட் பண்ண வேண்டும். இது ஒரு முறை. இன்னொரு முறை 5 விதமான சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒரு டேஷ் இருக்கும். அந்த ஒரு டேஷுக்கு 5 விதமான விடைகள் அதன் கீழே கொடுத்திருப்பார்கள். அதை சரியான விடையை தேர்ந்தெடுத்து அந்த நம்பரை நாம் விடையில் குறிக்க வேண்டும். இன்னொரு விதம், இதே போல் சென்டென்ஸ் தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் 2 டேஷ் கொடுத்துருப்பார்கள். அந்த இரண்டும் சேர்த்து தான் ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அந்த 2 டேஷுக்கும் 5 விதமான 2 விடைகள் கொடுத்திருப்பார்கள். இரட்டை விடைகளாக இருக்கும். 5 விடைகள் இருக்கும். அது எந்த இரட்டை விடைகள், அதாவது எந்த ஜோடி சரியாக பொருந்துகிறதோ அந்த எண்ணிக்கை, அந்த நம்பர் தான் நமக்கு விடையாக அமைக்க வேண்டும். இவ்வாறாக 3 விதமாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். பொதுவாக ஒரு பேராகிராஃப் முழுமையாக கொடுத்து கேட்கப்பட்ட வினாக்கள் கட்டாயம் இறுதியாக நிச்சயமாக வரும். அது வினாத்தாளிலே இறுதி பகுதியாக வரும். 41 50 வரை கொடுத்திருப்பார்கள். இது போக 5 மார்க்கள், இதுக்கு 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். இது போக 5 மதிப்பெண்கள் என்ற முறையிலே நான் முதலில் சொன்னது போல ஒரு டேஷ் அல்லது 2 விதமான டேஷ்கள் கொடுக்கப்பட்ட பகுதிகள் காணப்படலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ நாம் இந்த VCD மூலம் இந்த 3 விதமான தலைப்புக்கு கீழும் வரக்கூடிய சில மாடல்களை நாம் காணவிருக்கிறோம். வாழ்த்துக்களுடன் இந்த VCDயில் fill in the blanks என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை ஆரம்பிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். நான் தலைப்பு வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்கள். டைரக்ஷன் 1 to 10, அதாவது நான் 1 to 10 இதில் கொடுத்திருக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி வினாக்கள் தேர்வுகளில் இறுதி பகுதியில் வரும். அதாவது 41 50 வரை இருக்கும். நான் 1 to 10 என்று கொடுத்து அதுக்கான விடைகளையும் பின்னாடி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அங்கே தேர்வில் என்ன நம்பர் இருக்கோ அதை கவனமாக கவனித்து தகுந்தாற்போல் உங்கள் விடைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் அதனுடைய தலைப்பை வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்கள். In the following passage there are blanks, each of which has been numbered. These numbers are printed below the passage and against each 5 words are suggested, one of which fits the blanks appropriately. Find out the appropriate word in each case. இப்போ இந்த தலைப்பை நான் வாசித்து காமித்திருக்கிறேன். நீங்கள் நல்லா கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆனால் தேர்வு காலங்களில் நீங்கள் தேர்வு எழுதும்பொழுது இந்த தலைப்பை ஃபுல்லாக படித்து கொண்டு இருக்க வேண்டாம். ஏனென்றால் நம்மளது காலம் விரயமாகிவிடும், காலங்கள் கடந்துவிடும். பொதுவாக இந்த ஆங்கிலத்தை பொறுத்த அளவு 50 வினாக்களையும் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் எல்லா விடைகளையும் முடித்தாக வேண்டும். நான் மொத்தத்தில் டோட்டலாக சொல்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது இந்த தலைப்புகள் நீங்கள் உட்கார்ந்து படித்து கொண்டு இருந்தால் கால விரயம் ஏற்பட்டுவிடும். ஒரு பார்த்த உடனே இதுதான் கேள்வி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தகுந்தாற் போல் நீங்கள் தேர்வுக்கு முன்பே நிறைய நீங்கள் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தலைப்பை வாசித்து விட்டேன். அதாவது என்ன, இந்த தலைப்பு பிரகாரம் என்ன என்றால் பிளாங்க்ஸ் இருக்கின்றன, அதாவது கோடுகள் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோடுகளுக்கான விடைகளை பின்னாடி இந்த பேசேஜ் முடிஞ்சவொடனே ஒவ்வொரு நம்பருக்கும் 5 விடைகள் இருக்கும். அந்த விடையில் சரியான விடை தேர்ந்தெடுத்து அந்த விடைக்கான நம்பரை நாம் பதிவு செய்ய வேண்டும், கோடிங் ஷீட் பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி வினாக்கள் வரும்பொழுது முதலிலே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படியுங்கள், அப்புறம் விடையை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நான் இந்த வினாக்கான பேசேஜை நான் படிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். One day, while a poor farmer named Fleming was plowing his field to earn his dash, he dashed a cry for help coming from a nearby pond. He ran to the pond where he saw a terrified boy dash to free himself. The farmer saved the boy. The next day, a fancy carriage dashed up to the farmer's house.
And dash dressed nobleman stepped out and introduced himself as the father of the boy the farmer had saved. He offered the farmer a dash for saving his son's life. The farmer refused to accept payment. At that moment, the farmer's son returned home. Seeing him, the nobleman said, "I'll make you a deal. Let me provide him with the dash of education my son would enjoy." The farmer's son dashed the best schools and graduated from St. Mary's Hospital Medical School in London. He went on to become known throughout the world as Sir Alexander Fleming, the discoverer of penicillin. Years later, the nobleman's son was dashed with pneumonia. His life was dashed by penicillin. The nobleman's son was Sir Winston Churchill, Prime Minister of Britain. இப்பொழுது இந்த பேசேஜை நான் முழுவதும் வாசித்து காண்பித்து விட்டேன். இப்பொழுது நம்ம ஒவ்வொரு விடையாக பார்க்கலாம். இப்பொழுது முதல் கேள்வி திருப்பி வாசிக்கிறோம். One day, while a poor farmer named Fleming was plowing his field to earn his dash. அப்போ ஒன்று பார்க்க ஒன்றுக்கு என்னெல்லாம் விட கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஒன்றுக்கு விட கேரியர், லேபர், லைவ்லிஹுட், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன். இது அர்த்தம் என்ன நான் திருப்பி வாசிக்கிறேன். One day a poor farmer named Fleming was plowing his field to earn his dash. நல்லா பாருங்க, எதாக இருக்கும்? கேரியராக இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ என்ன ரெண்டாவது என்ன? லேபர், லைவ்லிஹுட், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன். இங்கே ஆரம்பத்தில் பாருங்கள் எ புவர் ஃபார்மர் போட்டிருக்காங்க. ஸோ எ புவர் ஃபார்மர் நேம்டு ஃப்ளெமிங், அவர் பேர் அந்த ஃபார்மர் ஃப்ளெமிங் வாஸ் ப்ளவிங் ஹிஸ் ஃபீல்ட் டு ஏர்ன் ஹிஸ் லைவ்லிஹுட். அதான் சரியான விடை. தன் வாழ்க்கைக்காக ஃபீல்டை வந்து ப்ளவிங் உழுது பயிரிடுதல். ஸோ நம்பர் 3 இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். லைவ்லிஹுட் என்பதால் சரியான பொருத்தமான விடையாகும். அடுத்து என்னன்னு பாருங்க, ரெண்டாவது வினா. He dash a cry for help coming from a nearby pond. அப்போ என்ன அர்த்தம்? He dash a cry என்றால் சத்தம், for help உதவிக்காக ஒரு சத்தம் கேட்கிறது, உதவி என்ற சத்தம் கேட்கிறது. coming from a nearby pond என்றால் சிறு குளம், குட்டை என்று சொல்லுவோம் அல்லவா, அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இதற்கான விட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ எக்ஸ்பிரஸ்ட், ஹர்ட், டிஸ்கவர்ட், uttered, listened. பார்த்தோன்னே தெரியுது நமக்கு. he dash a cry, நிச்சயமாக ஹேர்டு தான். ஹேர்டு என்றால் காதில் ஒலித்தல், காதில் கேட்டல் என்ற அர்த்தம். ஸோ ரெண்டாவது பிளாங்க்ஸான விடை he heard a cry for help coming from a nearby pond. அடுத்து என்ன பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். He ran to the pond where he saw a terrified boy dash to free himself. அப்போ அந்த இடத்துல என்ன வரும் பாருங்க. dash to free himself தனக்குத்தானே, அதாவது தப்பிப்பதற்காக என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரகிளிங், அட்டெம்ப்ட், சீக், ரஷ்ஷிங், ட்ரைடு. இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க, ட்ரைடு போட்டால் சரியாக வருமா அப்படின்னு நினைப்பாரு. அதாவது the terrified boy tried to free himself, அது சரியாக வருமா பார்த்தா அது சரியாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது இது அவரோட அர்த்தம் பொதுவாக இந்த பேசேஜ் படிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான அர்த்தத்தை நாம் அதனுடைய அடிப்படை கருத்துக்களை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பேசேஜ் படிக்கும் பொழுது இதுதான் இந்த பேசேஜ் இதை பற்றி தான் என்றது ஒரு அந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் தி பேசேஜ் சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வரும்பொழுது இந்த இடத்துல எந்த வார்த்தை சரியாக பொருந்தும். ஒரு கால் நீங்கள் நினைக்கிற வார்த்தை நினைக்கிறத என்ன செய்யலாம், நீங்கள் அந்த ஃபில்லிங்கை போட்டு சொல்லி பார்க்கணும். இப்போ ட்ரைடு போட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல எ டெரிஃபைடு பாய் ட்ரைடு டு ஃப்ரீ ஹிம்செல்ஃப் அப்படி போட்டால் சரியாக வருமா? இல்லை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஸ்ட்ரகிளிங் இந்த இடத்துல ஸ்ட்ரகிளிங் டு ஃப்ரீங்கிறதான் சரியாக பொருத்தம் அமைக்கிறது. ஸ்ட்ரகிளிங் டு ஃப்ரீ ஹிம்செல்ஃப், அந்த ஸ்ட்ரகிளிங் டு ஃப்ரீ என்பது
தப்பித்தல், அதுக்காக போராடி கொண்டிருத்தல். இந்த இடத்துல ஸ்ட்ரகிளிங் போராடுதல், போராடி கொண்டிருப்பதான் சரியாக அமைந்திருக்கிறது. ஸோ இந்த வினாவுக்கு பொறுத்த அளவு ஸ்ட்ரகிளிங் என்பது சரியான விடையாகும். Then let us the next fill in the blank. The farmer saved the boy. அதை பார்த்தோன்னே ஃபார்மர் அந்த பையனை சேவ் பண்ணுறாரு. The next day a fancy carriage dash up to the farmer's house. நல்லா பாருங்க. The next day a fancy carriage dash up to the farmer's house. அந்த காலத்துல கேரேஜ் என்பது பெரிய நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தான் கார் வசதிலாம் இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அதே போல் வெளிநாடுகள் கேரேஜ் நல்ல குதிரை பூட்டிய சேரட் மாதிரி வண்டி வரும். பணக்காரர்கள் அதில் தான், பெரிய செல்வந்தர்கள் அதில் தான் வருவார்கள். ஸோ இங்கே இப்போ என்னென்னா the next day a fancy carriage dash up to the farmer's house. அப்போது 4வது என்னெல்லாம் வருது? appeared. அப்போ appeared ஒரு வார்த்தை இருக்குது, pulled ஒரு வார்த்தை, entered, arrived, approached. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே சரியாக போது தோணும். appearedன்னு சொல்லி நினைக்க தோணும், புல்லும் சரியாக இருக்கும், enteredன்னு சரியாக இருக்கும், arrived அதுவும் சரியாக தோணும், approached என்பதும் சரியாக தோணும். ஆக இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. விடை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சிக்கல் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சென்டென்ஸை திருப்பி படிக்கணும். சென்டென்ஸை திருப்பி படிக்கும் பொழுது அது நான் நல்லா பாருங்கள். 4th one, the next day a fancy carriage dash up. அப்போ முன்னாடி இருக்க வார்த்தையும் பின்னாடி வார்த்தையும் சேர்த்து பார்க்கணும். கேரேஜ் டேஷ் அப். அப்போ இந்த டேஷ் அப்பும் சேர்த்து இப்போ விடைகளை போட்டு பாருங்கள். appeared அப் சரியாக வருதா, pulled அப் சரியாக வருதா, entered அப் சரியாக வருதா, arrived அப் சரியாக வருதா, approached அப் சரியாக வருதா? அப்போ அந்த அப்புங்கிற வார்த்தை எதுக்கு சரியாக பொருந்துன்னா pulled அப் தான் சரியாக வரும். இப்போ இந்த மாதிரி நமக்கு டவுட் வரும்பொழுது அந்த சென்டென்ஸ் ஃபில்லிங் அந்த டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியும் பின்னாடி இருக்க வார்த்தை இணைத்து பார்த்தால் ஓரளவுக்கு நமக்கு விடை சரியாக அமைந்துவிடும். இந்த அப்பு என்ற வார்த்தை புல்டுக்கு தான் பொருத்தமாக வருகிறது. ஸோ இந்த விடையை பொறுத்தவரை புல்ட் அப், தட் மீன்ஸ் நம்பர் 2 இஸ் த ஆன்சர் ஆஃப் த 4th கொஸ்டின். 2 தான் சரியாக அமைந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க. அண்ட் டேஷ் டஸ்ட் நோபல்மேன் ஸ்டெப் அவுட் and introduced himself as the father of the boy the farmer had saved. And dash dust nobleman stepped out and introduced himself as the father of the boy the farmer had saved. அந்த ஃபார்மரால் அந்த விவசாயில காப்பாற்றப்பட்ட அந்த பையனுடைய தகப்பனார் என்று அவர் செல்ஃப் நோட்டீஸ் பண்ணுறார். இப்போ அண்ட் டேஷ் டஸ்ட் நோபல்மேன். அப்போ 5 என்னெல்லாம் விட எக்ஸ்பென்சிவ் ஒரு வார்த்தை, ஆர்டினரி, வெல், எலிகென்ட்லி, இம்ப்ரெசிவ். இந்த 5 நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது என்ன, பொதுவாக ஒரு செல்வந்தர் பணக்காரர்னா அந்த ஆர்டினரி ட்ரெஸ் நிச்சயம் பண்ண மாட்டார் இல்லைங்களா. ஆர்டினரி நமக்கு நிச்சயம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எக்ஸ்பென்சிவ், வெல், எலிகென்ட்லி, இம்ப்ரெசிவ், இதில் எது சரியாக வரும் என்று யோசிக்கும் பொழுது அந்த 5வது விடையை அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அதாவது அண்ட் டேஷ் ட்ரஸ்ட் நோபல் மேன். இதில் எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்டுங்கிற வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ன்னு வராது. ஆர்டினரி ட்ரெஸ்ட், வெல் ட்ரெஸ்ட் இருக்கு வாய்ப்பு இருக்குது. வெல் ட்ரெஸ்ட், எலிகென்ட்லி ட்ரெஸ்ட் நோபல் மேன் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த இடத்துல எதை சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த வினாவை பொறுத்த அளவு நமக்கு ஆர்டினரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எக்ஸ்பென்சிவ், வெல், எலிகென்ட்லி, இம்ப்ரெசிவ். பொதுவாக வெல்ங்கிற வார்த்தை கூட இந்த இடத்துல பொருந்தாது. ஏன்னா பெரிய ரிச்மேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன். வெல்ங்கிறத விட எக்ஸ்பென்சிவ், எலிகென்ட்லி, இம்ப்ரெசிவ் வரலாம். இதெல்லாம் விட முக்கியமானது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ட் டேஷ் ட்ரெஸ்டு நோபல் மேன். அப்போ நோபல் மேன்ங்கிறது ஒரு நவுன். ட்ரெஸ்டுங்கிறது இந்த இடத்துல இடி அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் ட்ரெஸ்டுங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வருது. திருப்பி அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் இந்த டேஷ் நமக்கு அமைந்திருக்கிற 5வது டேஷ். அப்போ அந்த இடத்துல எப்பொழுதுமே ஒரு அட்வர்பு தான் வரும். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஒரு வேர்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது அட்வர்பு தான் இருக்கணும். அட்வர்பு எல்ஒயில் தான் முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எலிகென்ட்லி தான் சரியாக பொருத்தமாக மாதிரி. எலிகென்ட்லி ட்ரஸ்ட் நோபல் மேன் ஸ்டெப் அவுட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஹிம்செல்ஃப் என்று சொல்லிடுறோம். இதெல்லாம் நீங்கள் ஸ்பாட்டிங் எரர் பண்ணும்பொழுது அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு கூட நல்லா விளக்கியிருக்கேன். அந்த விசிடி வாங்கி படித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அட்ஜெக்டிவ் எங்கே வரும், அட்வர்பு எங்கே வரும். திருப்பி இதுக்கு விடை நான் சொல்கிறேன். எலிகென்ட்லி ஏன் செலக்ட் பண்ணுனேன் அப்படிங்கிற சரியான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ட் டேஷ் டஸ்ட் நோபல் மேன் சொல்கிறோம். நோபல் மேன் என்பது நவுன்.
அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ட் என்பது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். ட்ரெஸ்ட் நோபல் மேன் என்பது இடி அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஐஎன்ஜி அட்ஜெக்டிவ் இடி அட்ஜெக்டிவ்னு இருக்கிறது. அது அந்த சீடியை நான் ஸ்பாட் இயர் என்ற தலைப்பிங்கில் வரக்கூடிய அந்த வீசுடியில் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கி கவனமாக கேட்டு பாருங்கள். இப்போ எல்ஒய் என்று முடிந்தால் அது வந்து அட்வர்ப் தான். அப்போ ட்ரெஸ்டு இந்த அட்ஜெக்டிவ்னால அப்போ